உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்னுடைய வாழ்வியல் சிறப்பாதற்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் பண்ணால் ஓரளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை செழுமையாக்கி கொள்ள முடியும் தொடர்ந்து நிறையா பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்னவென்றால் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும், சித்ரா பௌர்ணமிக்கு பண்ணால் என் வாழ்க்கை செழிப்பாயிடுமா, இப்போ மற்ற பௌர்ணமிலாம் பண்ணால் செழிப்பாகாதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தாலும் சரி, அப்படி என்னதான் மேடம் இருக்குது இந்த சித்ரா பௌர்ணமியில்? எனக்கு ஒரு நாள் முன்னாள் ரொம்ப சந்தேகம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்த தலையெழுத்தை மாற்றிடுவாராமே, அப்போ பாவம்லாம் பண்ணிட்டு போயிட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் போய் நின்றுட்டா எல்லா பாவத்தையும் மாற்றிடுவாரா? அப்போ இவ்வளோ எல்லா தப்பும் பண்ணிட்டு ஒரு நாள் போய் அந்த பாவம் எல்லாம் சரியாக போயிடுமா? அது என்ன நியாயமே இல்லாத ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய என்ன மாதிரி ஆளாக இருந்தாலும் சரி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லோரும் பீச்சுக்கு போவாங்க மேடம், ஜாலியாக அப்படியே நிலவை பார்த்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம், எங்கே இந்த மாடர்ன் சொசைட்டியில் அதெல்லாம் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கப்பெருமூச்சு விடக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அப்படி என்ன தான் இருக்குது இந்த சித்ரா பௌர்ணமியில்? ஒரு ஜோதிட ரீதியாகவும் சரி, ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சரி, சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய இந்த நாள் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது? முதல் விஷயம், ஏன் இந்த நாள் இவ்வளோ ஸ்பெஷல்? இந்த நாளில் என்ன பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏன் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், எந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கான வாழ்க்கையை நானே சரி செய்து கொள்ள முடியும் என்கிற அத்தனை விதமான ஒரு கேள்விகளுக்கான ஒட்டுமொத்த விடையாக இந்த ஒரு பதிவு அப்படின்றது இருக்க போகுது. முதல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த சித்ரா பௌர்ணமி எப்போ வருது, அதுவும் இந்த வருடம் 2026 வருடம் சித்ரா பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னா, அது முதல் நாளே வந்துடுது. அதாவது 31 வியாழக்கிழமையே பௌர்ணமி திதி 9:52 வர ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு கணக்கீடு இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த போதாயன அமாவாசைம்பாங்க, முதல் நாள் 2 நாள் சேர்ந்துருக்கிற மாதிரி அமாவாசை. சில சமயம் பௌர்ணமியும் அப்படி வரும். ஆனால் எப்பொழுது சூரியன் உதிக்கிறதோ, காலையில் சூரியன் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த திதி இருக்கும்போது தான் அந்த நாளாக அது கணக்கீடு செய்யப்படும். இதுதான் பஞ்சாங்க அமைப்பு. அந்தபடி பார்த்தா வியாழக்கிழமையே பௌர்ணமி திதி வருது தான், ஆனால் சூரியன் இல்லை. அதனால் வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடம். கிளியர்? ஆனால் திதி முதல் நாளே வந்துடுது. சரி, ஓகே, இந்த சித்ரா பௌர்ணமியோட அந்த திதி எத்தனை நாள் வரைக்கும், எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் 9:30 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் இந்த திதியோட அமைப்பு இருக்குது. இதுதான் 2026 வருடத்திற்கான சித்ரா பௌர்ணமிக்கான ஒரு நேரம். என்ன பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையை ஜெயிக்க முடியும்? நான் ஒரே ஒன்று சொன்ன மாதிரி, சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு 4 விஷயம் பண்ணுங்க இந்த வருஷம். முடிஞ்சால் நாளையும் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி ஒரு 2வது பண்ணுங்க, சரியா? முதல்ல நிலாவோடு ஒரு மூன் வாக் போயிட்டு வாங்க. நீங்கள் உட்காடுங்க, பூஜை பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு பூஜை முறையெல்லாம் சொல்லுவேன். அடுத்த கேள்வி கேட்பீங்க, நான் ஃபாரினில் இருக்கேன் மேடம், பண்ண முடியல, என்ன பண்ணுறது? உங்களுக்காக தான் ரெமெடி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. முதல்ல என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, நிலவோடு ஒரு பயணம் மேற்கொள்ளுங்கள். தயவு செஞ்சு யாரையும் கூட்டிகிட்டு போகாதீங்க. இல்லை யாரையாவது கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் பேசாமல் இரு, நானும் நிலவும் பேசணும்னு சொல்லிட்டு போங்க. மன ரீதியாக உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, எதெல்லாம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்களோ, எது கிடைச்சா திருப்தியாக இருப்பீங்களோ, அது திருமணமாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், ஏன் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் லவ்வராக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ப்ரமோஷனாக இருக்கட்டும், நீங்கள் ஆசைப்பட்ட வண்டி வாகனமாக இருக்கட்டும், உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டராவது அட்லீஸ்ட் அந்த நிலவோடு நீங்கள் நடந்து அந்த நிலவோட கதிர்களை நீங்கள் உள்வாங்கி உங்கள் மனப்புலம்பல்களை அங்கே நிலவிடம் சொல்லும்போது கண்டிப்பாக எண்ணி 18 நாளில் தீருங்க. நிறைய பேருக்கு நடந்திருக்கு, செஞ்சு பாருங்கள். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அந்த ஒரு விடயத்தை பண்ணுங்க. மூன் வாக் போங்க, ஒரு 1/2 மணி நேரம் போய் நடந்துட்டு வாங்க. அந்த 1/2 மணி நேரமும் உங்கள் மனசில் என்ன வேணுமோ அதை வேண்டிக் கொண்டு ஓம் சோமாய நமக அப்படின்னு அவரை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து தண்ணி குடித்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அமைதியாக அமர்ந்து
கண்ணை மூடி இந்த வருடம் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்து உங்களுடைய உணவை எடுத்து உண்டு பாருங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, 55 முறை உங்களுக்கான தேவை எதுவோ ஒன்று தான் எழுதணும். 55 முறை உங்களுக்கான தேவை எதுவோ அதை அழகாக ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதுங்க. பச்சை கலர் பேனால் எழுதுங்க. என்ன வேணுமோ அதை பச்சை கலர் பேனால் எழுதுங்க. நான் கிடச்சிருச்சு, கிடச்சிரும் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கிடைக்கணும்னு கேட்கறதுக்கு தான் கடவுள், கேட்டதை கொடுக்க தானங்க இருக்காங்க கடவுள். நினச்சிருச்சு நடந்துருச்சுன்னு எழுதுனா எப்படி கொடுப்பாங்க? எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. சரி, ஒவ்வொருத்தவங்களுடைய மெத்தடு ஒவ்வொரு மாதிரி. எனக்கு இப்போ 5 கோடி ரூபா வேணும், எனக்கு இப்போ 2 லட்ச ரூபா வேணும், எனக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டணும், எனக்கு இப்படி ஒரு கார் வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு மரியாதை வேணும், என்னுடைய வாழ்க்கைன்ற படியில் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதுக்காக பொருளாதாரத்தில் உயரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 55 தடவை எழுதுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு கார் வேணுமா, எனக்கு கார் வேண்டும்னு எழுதுங்க. வாங்கிட்ட மாதிரி எழுதாதீங்க, வேணும்னு எழுதுங்க. எழுதி ஒரு 55 தடவை எழுதுங்க. எழுதி அந்த பேப்பரை மடித்து மஞ்சள் கலர் நூல் போட்டு சுற்றி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் கலர் நூல் போட்டு சுற்றி உங்கள் சாமி ரூமில் வச்சுருங்க. கண்டிப்பாக 55 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது உங்கள் லைஃப்பில் தெரியுங்க. ஏன்னா இந்த நாளுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் உண்டு. எழுதிவிட்டு போய் நிலாவை பார்த்து ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுங்கள், மனசார சொல்லுங்கள், அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுங்கள். தினம் தினம் ஒரு தடவை எடுத்து அதை பாருங்கள், பார்த்துட்டு திரும்ப மூடி வைங்க. 55 நாளுக்குள்ளே நீங்கள் நினச்சபடியே நடந்தே தீரும். மேடம் 55 நாள்லாம் தினம் பார்க்க முடியாது, இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் திடீர்னு 3 வாக் போக சொல்கிறீங்க, 55 தடவை எழுத சொல்கிறீங்க, இதெல்லாம் முடியாது மேடம். ஒரு நாள் மறந்துட்டேன்னா அது வேறு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அடுத்த ஒரு ரெமெடி சொல்லித்தரேன் வாங்க. நல்லா ஒரு வாழை இலை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ எப்போ உங்களுக்கு வரும்னு தெரியல, இருந்தாலும் உங்கள் கண்ணில் பட்டாலே சந்தோஷம்தான். ஒரு 5 தாமரை பூக்கள் வாங்கி கொள்ளுங்க. கண்டிப்பாக மல்லிகைப்பூ வாங்குங்க. மல்லிகைப்பூ உதிரி கிடைத்தாலும் சரி, இல்லை கட்டின மல்லிகைப்பூவாக இருந்தாலும் சரி. உதிரி வாங்கினீங்கன்னா இன்னும் சந்தோஷம். மல்லிகைப்பூ இருக்குது, நீங்கள் அதை உதுத்துக்கிறீங்களா, அதை விட சந்தோஷம். நீங்கள் பார்த்துக்கங்க, அது உங்களுடைய பொறுப்புலையே விட்டுறேன். மகாலட்சுமி படம் இருந்தால் அதை வச்சு ஒரு 5 முக குற்று விளக்கு ஏற்றி ஒரு வாழை இலை போட்டு அது மேலே மகாலட்சுமி உருவப்படம் இருந்தாலும் சரி, இல்லை சிலை இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சு லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவளி 108 வரும். ஓம் விக்ருதே நமக, ஓம் விக்ருதே நமக வரும். அதை போட்டிங்கன்னா தெரியும். அதை போட்டு ஒரு 7 நிமிஷம் தான் இந்த மல்லிகை பூவை கொண்டு அம்பிகைக்கு அர்ச்சனை செய்யுங்க. ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதில் 5 கிராம்பு, 5 ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், அதை வச்சு இருக்கத்துலேயே அதிகமான ஒரு 500 ரூபாய் நோட்டு அது மேலே வைங்க. ஒரே ஒரு 1 ரூபாய் காயின் எடுத்து அது மேலே வைங்க. சொல்கிறது புரிஞ்சில்ல? ஒரு கல்லுப்பை எடுத்து ஒரு 5 ரூபாய் காயினை வச்சு, 1 ரூபாய் காயினை வச்சு 5 ஏலக்காய், 5 கிராம்பு வச்சுட்டு ஒரு 500 ரூபாய் நோட்டையும் வச்சு விட்டு இந்த மல்லிகை பூவை கொண்டு அதுக்கும் ஒரு அர்ச்சனை செய்து விட்டு அதை லட்சுமியா பாவித்து அர்ச்சனை பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு பால் பாயசம் வைத்து நைவேத்தியம் பண்ணுங்க. மகாலட்சுமி நல்லா வேண்டிக்கோங்க, என்னுடைய பொருளாதாரத்தில் நான் ஜெயிச்சேன். பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடிய பூஜைக்கு அம்பிகை அருள் பாவனை செய்தே தீர்வாள். இது வேதம் சொல்லக்கூடிய நிதர்சனம். கண்டிப்பாக நடக்கும். நல்ல மனசார வேண்டிக்கோங்க. 3 பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கான வேண்டுதலை அம்பிகை நிறைவேற்றி உங்களுக்கான பொருளாதார வசதியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாள். இது 3வது மெத்தட். 4வது மெத்தட் எப்பயும் நான் பண்ணுற மெத்தடு ஒன்று இருக்குது, அதை முயற்சி பண்ணி பாருங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட தடை, எப்பேற்பட்ட தாமதம் நடக்கவே நடக்காது, அதோடு நீ மண்ணோட மண்ணாக போயிடுவேன்னு சொன்னால் கூட எந்திரிச்சு விஸ்வரூபம் எடுத்து நிற்பீங்க இந்த வழிபாடை பண்ணிங்கன்னா. அது எப்போ? சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. வீட்டு வாசலில் இழுப்ப எண்ணெயும் விளக்கெண்ணையும் கலந்த ஒரு எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்க. 2 அகல் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த 2 அகல் விளக்குலையும் இழுப்ப எண்ணெய் ஊற்றி விளக்கெண்ணையும் சேர்த்து ஊற்றுங்க. 2யும் கலந்து உங்கள் வீட்டு வாசலில் வச்சுடுங்க.
முதல்ல வீட்டு நிலப்படியை நல்லா தொடச்சிட்டு அதில் நல்லா ஒரு பட்டை போட்டுருங்க. அதில் குங்கும பொட்டு வைங்க, சந்தன பொட்டும் குங்கும பொட்டு வைங்க, அந்த விளக்குக்கு வைங்க. கை நிறையா உதிரி மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி தான், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என் குலதெய்வமே பராக் பராக் பராக்குன்னு சொல்லி அதில் போடுங்க. இந்த பக்கமும் அதில் போடுங்க. போட்டுட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உள்ளே கூட்டிகிட்டு வாங்க குலதெய்வத்தை. அது 2 விளக்கு அப்படியே இருக்கட்டும். உங்கள் கைப்பிடிச்சு வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. வந்து உட்காருங்க. அமர்ந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்காவது அன்றைக்கி தண்ணீர் பாட்டில் தானம் கொடுங்க. ஏன்னா எது கொடுத்தாலும் அதை கொடுத்துருக்கலாம், அதை கொடுத்தா தோணும். தண்ணி கொடுத்தா மகராசி கொடுத்துட்டாலே தான் தோணும். தூக்கி போட மனசு வராது. கொடுத்த பொருள் யார் தூக்கி போடுறாங்களோ அந்த இடத்துல பரிகாரம் பலிக்காது. தண்ணி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி இல்லாட்டி என்னைக்காவது அவங்க குடிப்பாங்க. எதுக்கும் உனக்கு பயன்படுத்துவாங்க. தண்ணீர் தானம் பண்ணுங்க. முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ஷட்கோணம் போடுங்க. முருகனுடைய ஷட்கோணம் போடுங்க. 6 கோலம் போட்டு 6 விளக்கேற்றுங்க. முடிஞ்சா 6 விளக்கேற்றி சரஹண பவ, நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி சரஹண பவ போட்டு 6 விளக்கை ஏற்றி வைத்து கொஞ்சம் செவ்வரளி பூ எடுத்துக்கோங்க. செவ்வரளி பூ எடுத்து முருகப்பெருமான மனசார நினச்சி கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு உங்களுடைய கவலையெல்லாம் அந்த கந்தன் காலடியில் கொடுத்து விட்டீர்களே, ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் கந்தன் சரி செய்து விடுவான். இந்த 4 வழிமுறைகளை, வழிபாட்டு முறையை இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் உங்களுக்கு எது சௌரியப்படுதோ, உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதை பயன்படுத்தி கொண்டு எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருளால் இந்த தடவை வர்றதும் வெள்ளிக்கிழமைங்க. பணங்காசு கொடுக்கறதுக்குனே இந்த தடவை சித்ரா பௌர்ணமி வருதுங்க. சுக்கிரனுடைய ஆளுமையோடு இந்த சித்ரா பௌர்ணமி வருது. மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்சு அப்படியே தேர் ஊர்வலம் வந்து அழகர் ஆற்றுல இறங்கி வரக்கூடிய அண்ணனை வரவேற்க தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் போய் அம்மா கொடுனா கொடுத்துருவாங்க. அதனால் அம்பிகையை வழிபாடு செய்யுங்க. ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்யுங்க. எந்த ஒரு பரிகாரம் செய்யும் போதும் ஆத்மார்த்தமாக நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு எதை நீங்கள் முன்னெடுத்து வைத்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் 100% நிறைவேற்றப்படும். மேக்சிமம் எழுத பழங்க, எழுதுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி நீங்கள் எழுத்துக்களோடு சித்திரங்களோடு சம்மந்தப்பட்டீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையும் தேனாய் தித்திக்கும். வரக்கூடிய எபிசோட்லலாம் இன்னும் நிறையா வாழ்வியல் வசப்படுத்தக்கூடிய நல்ல தகவலோடு நான் உன்னை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.